வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தேர்தல் நேரங்களில் நடைபெறுகின்ற வருமான வரி சோதனை, குறிப்பிட்ட கட்சியினர் வீடுகளில் அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்களினுடைய அலுவலகங்களில், கிடங்குகளில் பிடிபடுகின்ற இந்த பண கட்டுகள் எதை காட்டுகிறது? இந்த அளவிற்கு பணக்கட்டுகளை அவர்கள் தேர்தல் நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பதுக்கி வைத்திருப்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? அதே சமயம் எதிர்க்கட்சியினர், குறிப்பிட்ட கட்சியினர் வீடுகளில் மட்டும், அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடம் மட்டும் இது போன்ற சோதனைகள் நடைபெறுவதும், பணம் பிடிபடுவதும் எதை காட்டுகிறது? கடந்த காலங்களில் இதே போன்று தேர்தலில், ஆர்கே நகர் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், தஞ்சாவூர் அரவக்குறிச்சி போன்ற இடங்களிலாக இருக்கட்டும், இதே போன்ற பணப்பட்டுவாடா போன்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இதற்கு நீண்ட காலம் முன்னே செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்கிறது. கடந்த 2016 சட்டசபையில் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி போன்ற தேர்தல்கள் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் இந்த தேர்தலிலும் இப்படி பணப்பட்டுவாடா தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறி நடைபெறுகின்ற இந்த வருமான வரி சோதனையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோணங்களில்தான் இன்றைய நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு ஆகிய இருவரும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். சார், பாலுவிடமிருந்து தொடங்குவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் சமயத்தில் துரைமுருகன் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வீடு, இது மாதிரி விஷயங்கள் பணம் நிறைய வச்சுருக்காங்க, கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க, பிடிபடுறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி இந்த மாதிரியான டூரேஷன் மட்டும்தானா? இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சோதனைகள் நடைபெறுமா? அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்த பிறகு இது போன்ற பறக்கும் படைகள், வருவாய்த்துறையினர் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு துறையினர் மிக கவனமாக, குறிப்பாக ஒவ்வொரு வாகன வாரியாக, ஒவ்வொரு பகுதி வாரியாக அதை அவர்கள் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த காலகட்டங்களில் அதிகமான அளவிற்கு பணம் கைப்பற்றப்படுவதும் இது போன்ற சோதனைகள் நடைபெறுவதும் இயற்கையான ஒன்றுதான். எதிர்க்கட்சிகள் முகாமை மட்டும் குறிவைத்து நடைபெறும் இயல்பான, அதுவும் அப்படியும் நீங்கள் அந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. எப்படி என்று கேட்டால், இதுவரையில் கைப்பற்றப்பட்ட பணம், இந்தியாவிலேயே அதிகமான பணம் தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டது. இதுவரையில் கைப்பற்றப்பட்ட பணம் அத்தனையுமே எதிர்க்கட்சியின் வீட்டில்தான் கைப்பற்றப்பட்டது என்று சொல்லிவிட முடியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் 16 கோடி ரூபாய் கைப்பற்றினார்கள். யார் அவர்? அப்படி நீங்கள் அதை பார்த்தீர்கள், பணப்புழக்கம் இருக்கிறது என்பது வெளிப்படுகின்ற பொழுது அது நடைபெறும். இன்றைக்கு கூட துரைமுருகன் அவருடைய வீட்டிலே முதலில் அந்த சோதனை நடைபெற்ற போது அதை ஒரு சாதாரணமாக எடுத்து வெளியே இதை எப்படி 10 லட்சம் என்று அவருக்கே உரிய அந்த பாணியில் அதை முதலில் தெரிவித்தார். 10 லட்சம் வீட்டில் வைத்ததை ஒரு பெரிய பிரச்சனையாக காட்டுகிறார்கள் என்று. ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சோதனைக்கு பிறகு அவருடைய வெளிப்பாடு, அதை கையாண்ட விதம், திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்கொண்ட விதம் பார்க்கின்ற பொழுது, ஆஹா மாட்டிக்கொண்டோம் என்பதுதான் முதல் வெளிப்பாடாக இருந்தது. என்றால் இரவு 9:30 வரை துரைமுருகன் பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை. நேற்று முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்களில் பேசுகிறார். ஆனால் இந்த கைப்பற்றப்பட்ட இது தொடர்பான கருத்துக்களை அவர் சொல்லவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மீது விமர்சனம், பல விமர்சனங்களை வைத்தார். ஆனால் தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய அளவில் அதிர்வு அலையை ஏற்படுத்திய ஒரு பெரிய அது இன்றைக்கு யாரிடம் கைப்பற்றுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஆனால் ஒரு நல்ல தேர்தல் நடைபெற வேண்டும், அரசியல் தூய்மையாக இருக்க வேண்டும், இந்த அரசியலில் பணம்தான் வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த நடவடிக்கைக்கு அரசியல் சாயம் கலந்து பேசுவது சரி. ஆனால் அதைவிட ஒரு படி மேலாக இப்படி பணம் வைத்துக்கொள்வது அரசியல் அதர்மம் என்று சொல்லக்கூடிய மன வலிமையும் துணிவும். நீங்கள் சொல்கிறது பொதுவான ஒரு விழுமியம், இதை யாருமே மறுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அருணன் கூட மறுக்க மாட்டார். பணம் பட்டுவாடா செய்கிறது, இவ்வளோ பணப்பதுக்கலுங்கிறது அதுக்கு எதிராக தான் ஒரு நல்ல ஒரு சமூக ஆர்வலர்கள் நம்ம பேசணும். இதே போன்று ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முதல்ல நடைபெற்றப்ப பரப்புரையெல்லாம் நடைபெற்று நிறுத்தப்பட்டது. அப்போது விஜயபாஸ்கர் தினகரனுக்கு ஆதரவாக இருந்தார். அதே விஜயபாஸ்கர் வீட்டில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா, விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து தான் அது செய்யப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த தேர்தல் அதனை காரணம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்ட போது விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டதா? அதற்கு பிறகு 2 அணியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜயபாஸ்கருடைய நிலை என்ன? இப்போது விஜயபாஸ்கர் யார் சார்பாக இருக்கிறார்? இதையெல்லாம் பார்க்கும்போது செய்தியாளர், அரசியல்வாதியை விடுங்க, சாமானிய மக்களுக்கு இது ஒருத்தவங்களை இலக்கு வச்சு டார்கெட் பண்ணி செய்கிறாங்கங்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் வரதை தடுக்க முடியுமா இல்லையா? இப்படிப்பட்ட விவாதமே தவறானது. ஏனென்றால் இன்றைக்கு மிக முக்கியமானது
கையும் களவுமாக கண்ணுக்கு எதிரில் பிடிபட்ட பணம் தொடர்பானது. மிக முக்கியமானது. ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன், ஒருவேளை திட்டமிட்டு அவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்ய சட்டம் அனைவருக்கும் அனுமதிக்கிறது. நீங்கள் கூட ஜீவசபாசம் கூட தங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் பணம் இருக்கிறது சொன்னால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. அத்தனை தொலைக்காட்சிகள் இருக்கிறது, அத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் பணம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பணத்தை அங்கிருந்து வெளியே செல்ல முடியாத அளவிற்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் ஒரு நிதர்சனமாக கைப்பற்றப்பட்ட பிறகு இது உள்நோக்கம் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், துரைமுருகன் வீட்டில் இன்றைக்கு கைப்பற்றப்பட்டது, இந்த தகவல் யாரால் கொடுக்கப்பட்டது? இந்த தகவல் எப்படி அவர்களுக்கு சென்றது? துரைமுருகன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களே, அது விரும்பியோ விரும்பாமலோ அல்லது வேறு ஏதோ காரணங்களுக்காகவோ இந்த தகவல் வருவாய்த்துறைக்கு போய் இன்றைக்கி ஐடி டிபார்ட்மெண்ட்டு சென்று அவர்கள் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? இதற்கும் சாயம் பூசுவீங்களா? நான் கேட்குறேன், இதே நிலைமை ஒரு எதிர்க்கட்சிக்கு மற்ற கட்சிகளுக்கு அதை இவர்களை மட்டும்தான் செய்யணும். அப்படி நடைபெறுவது இல்லையே. தேர்தல் காலங்களில் யார் அதிகார வர்க்கமாக இருக்கிறார்களோ, ஆளும் வர்க்கமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் மீது மட்டும் தொடர்ந்து நடைபெறுவது, இந்த சோதனை நடைபெறுவது. இதுக்கு உதாரணங்கள்லாம் மற்றவங்க சொல்லி உங்களுக்கு தெரிய இப்போ என்ன முக்கியம்னா, இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா, இன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருக்குது. இன்றைய விவாதம் கைப்பற்றப்பட்டது சரியா தவறா? இன்னைக்கு பேச வேண்டிய விவாதம் இதுதான். உள்நோக்கமா என்பதை நாளைக்கு பேசணும். ஆனால் எடுத்தவுடன் உங்களுடைய முதல் துவக்கம் உள்நோக்கம் காரணம் என்று சொன்னால் இந்த பக்கம் அதிகம் பணம் பட்டுவாடா செய்ய இருப்பதாக இருந்தால் அது மிகச்சரி. யாருமே பேசல, நியாயப்படுத்த இல்ல. இதுக்கு பிறகும் அது சரியா தவறா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு வார்டு வாரியாக யார் யாருக்கு செல்ல வேண்டும் என்று பணம் பிரிக்கப்பட்டு அதற்கு பிறகு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே துரைமுருகன் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதும், நேற்றைய தினம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பதும், இன்றைக்கு அத்தனை பத்திரிகைகளிலும் துரைமுருகன் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வீடுகளில் சோதனை என்று சொல்லப்பட்ட பிறகும் சந்தேகத்தோடு நாம் முடிவுக்கு வர முடியாது என்று ஒதுக்கிவிட முடியாது. பேராசிரியர் அருணன்ட்ட வைக்கிறேன், இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்த்துக்கிறது? இவ்வளோ பெரிய தொகை ஒரு இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது, அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் செய்பவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, தேர்தல் நோக்கம் இருக்கிறது என்று வைத்து கொண்டாலுமே பணம் வச்சுருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க நண்பர்களாக இருக்கிறாங்க, வார்டு வாரியாக ஆவணங்களையும் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்களா, அந்த ஆதாரத்தையும் கைப்பற்றப்பட்டிருப்பா வந்திருக்க செய்தி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எனக்கு என்ன வினோதமாக இருக்குன்னா, நீங்கள் சுட்டி காண்பித்தது போல் நண்பர் பாலு சொல்கிற அடிப்படையான விஷயத்தில் எனக்கு உடன்பாடு தான். இந்த ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாறிவிடக்கூடாது. ஓட்டு வாங்க நோட்டு கொடுப்பது என்பது நம்முடைய தேர்தல் அரசியல் கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய இழிவு. இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது. ஆனால் நான் நண்பர் பாலுவையும் யோசிக்க சொல்கிறேன், ஒரு பாஜகக்காரர் வீட்டிலாவது இப்படி ரைடு நடந்திருக்கா? நீங்கள் மிச்ச கட்சியெல்லாம் விடுங்க, மத்தியில் ஆளுங்கட்சி, அதன் கீழ் தான் வருமான வரித்துறை இருக்குது. அது என்னங்க, அவங்க மட்டும் 10.5 மாற்று தங்கங்களை ஒப்புக்கொள்வாரா நண்பர் பாலு? அதிமுக வரலைங்கிறாங்களே, அது மட்டும் வராது, அதுதான் அது மட்டும் வர மாட்டேங்குது. ஆனால் அதிமுகவை மிரட்டுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் பண்ணி அதற்கு பிறகு அமுங்கி போயிடும். இப்போ கூட அமைச்சர் வேலுமணிக்கு வேண்டியவர் வீடுகளில் தான் கைப்பற்றப்படுது, நேரடியாக சம்பந்தப்பட்டவருடைய வீட்டில் இல்லை. அது மு.க. ஸ்டாலினுக்கு ஆவணம் வேணும், அது என்ன ஆதாரம் கேட்டதுக்கப்புறம் வெளியிட்டாங்க. இருக்கட்டும், அது இருக்கட்டும். இன்னைக்கு விஷயத்தை அதானே சொல்கிறீங்க. நீங்கள் துரைமுருகன் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் அதுக்குள்ளேயே வரல. முதல்ல நாங்கள் சொல்கிறதுல உங்களால் மறுக்க முடியுமான்னு பாருங்க. ஒரு பாஜக அவ்வளோ பேர் யோக்கியர்களா? ஒரு பாஜகக்காரர் வீட்டுக்குள்ள பெரும் கோடீஸ்வரர்கள் அங்கே இருக்காங்க. பாஜக கட்சிக்கு மட்டும் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபா வருமானம்னு அது கணக்கு கொடுத்துருக்குங்க. பல்லாயிரம் கோடி ரூபாய் அவங்க இறக்க போகிறாங்கன்னு சொல்லி முன்னாள் பாஜக தலைவர்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாஜகக்கார வீட்டில் கூட ஒரு ரைடு இல்லை. அதிமுகவில் ரைடு நடக்குது, காரியம் முடிஞ்ச உடனாக மிரட்டல் தான், அமுங்கி போகுது. நீங்கள் சொன்ன விஜயபாஸ்கர் மட்டுமல்ல, இப்போ வேலுமணி அவர் முந்தா நாள் விஷயம் பேசாத இன்றைக்கி விஷயம் பேசுங்கிறாரு. நான் நேற்று விஷயத்தை கூட பேசக்கூடாதுன்னு பாரா. நேற்று நடந்த விஷயம் வேலுமணி அவருக்கு வேண்டியவர் வீட்டில் 15 கோடி ரூபாயா 16 கோடி ரூபாயா பிடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், இந்த விஷயத்தில் வேலூரில் அதன் கீழ் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகளுடைய தேர்தலை முடக்குவது என்பது நோக்கமாக இருக்கக்கூடும் என சொல்லப்படுது. இங்கே தான் அந்த உள்நோக்கத்தை பற்றி பேச தள்ளி வைக்க. ஆமாம், அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
மொத்தம் 21 நடக்கணும், 3 நடத்த விடாமல் பண்ணியாச்சு. நம்ம தேர்தல் ஆணையம் பாருங்கள் எப்படி, கோவாவில் வந்து முதலமைச்சர் செத்தா அடுத்த நாளே தேர்தல். ஆனால் இங்கே எவ்வளோ நாள் ஆனாலும், அதுவும் நீதிமன்றமே சொன்ன பிறகும் கூட 3 தேர்தலை ஒத்தி வச்சாச்சு, 18. அந்த 18லையும் ரெண்டை முடக்குனா எவ்வளவு தான் எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சாலும் இபிஎஸ் ஆட்சியை காப்பாற்றிடலாம். இந்த முழுக்க முழுக்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை காப்பாற்றுறது. இதுதான் மிக முக்கியமான நோக்கம் என்று இன்னைக்கு பற்றி தமிழ் இந்தியில் இருக்கு, படிச்சு பாருங்க. அவங்க சொல்லலை, ஆனால் சொல்கிறாங்க இப்படி ஒரு நோக்கம் இருக்குது. அப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, ஆக வேலூர் மக்களவை தேர்தலை விட அதற்குள் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை முடக்குவது என்பது இவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிமுகவுக்கு முழுமையா இந்த சட்டமன்ற தேர்தல், அந்த இடைத்தேர்தல்களில் வெற்றி தோல்விதான் அவங்க ரொம்ப முக்கியமான இலக்கு. எல்லாரும் தெரியுங்க. அதனால தானே அவங்க மக்களவை தேர்தலை பற்றி கூட கவலைப்படலை. இந்த 18ல் அநேகமாக 18ஐயும் ஜெயிக்கணும் அல்லது 15, 16ஆவது ஜெயிக்கணும், அப்போ தான் தங்களுடைய ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளப்படும் என்று வெற்றி பெறணும் அல்லது தொகுதியில் எண்ணிக்கை அவங்க கணக்கெல்லாம் போட்டு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியுமா அதிமுக என்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அப்படி என்றால் தேர்தலையே அந்த 18ல் எவ்வளவு முடக்க முடியுமோ அவ்வளவு முடக்குவது, தற்காலிகமாவது என்று திட்டமிட்டு அந்த இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல வர்றேன். நீ யார் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுங்க, மார்க்சிஸ்டுகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யார் தப்பு பண்ணாலும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சுட்டி காண்பிக்கிறாரு. இப்போ அவர் வீட்டில் இருந்து, துரைமுருகன் வீட்டிலேருந்துன்னு ஒரு வாக்கியம் சொன்ன பிறகு அவரையும் மாற்றிக்கிட்டார். அவருடைய நண்பர்கள் வீட்டில் இருந்து தான். அடுத்து அது நீங்கள் விசாரிங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் துரைமுருகன் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, அது வந்து வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவுக்கு தான் எல்லாமே கணக்கு வச்சு எல்லாமே கட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களே. அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா, அதில் ஒரு வார்டு நம்பர் பேரெல்லாம் சொல்லி, இது கோயம்புத்தூரில் இருக்குது, நீங்கள் வேணால் செக்அப் பண்ணுங்கள், நான் பொதுத்துறை அமைச்சர். அது வேலூர், அந்த பேரில் வேலூர்லேயும் இடம் இருக்கான், கோயம்புத்தூர்லேயும் இடம் இருக்கான். அதை நேற்றும் விவாதம் வந்துச்சு. நீங்கள் சொன்ன அந்த வேலூர்லேயும் அந்த இடம் இருக்குது, கோவையிலையும் இருக்குது. அவர் அதை வச்சு திசை திருப்புறாருன்னு ஒரு வாதம் வந்தது. இருக்கு, நீங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க. பட் இதெல்லாம் மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். நான் மிக முக்கியமாக சொல்வது என்பது, உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்துக்கும், யாராக இருந்தாலும் பணப்பட்டுவாடாவை தடுக்கிற முயற்சியில் தீவிரமாக தேர்தல் ஆணையம் ஈடுபடுறோம். காரணம், இந்த பணத்தினுடைய ஆதிக்கம் என்பது தேர்தலில் கொடிகட்டி பறக்க. தேர்தல் ஆணையத்திற்கும் இந்த நடுவண் அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஒருதலைபட்சமாக அப்பட்டமாக செயல்படுறாங்கன்னு நீங்க கடந்த காலத்துல வந்து சொல்றீங்க நீங்க. ஆனால் அதற்கு ஏதுவான வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் தானே தராங்க. இப்போ இவ்வளவு பெரிய பணக்கட்டு இருக்கிறதுனால தானே அவங்க வந்து பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க. அதற்கான நீங்க பிடிங்க, நடவடிக்கை எடுங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. வந்து உங்க கோர்ட்டில் நிப்பாட்டி உறுதிப்படுத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு எந்த விதமான இதே போல எல்லா இடமும் நடந்து கொள்ளுங்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மத்தியிலே, அல்லது மத்திய ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும், நீங்கள் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கு மட்டும் அதிமுக வீடுகளுக்கு, மந்திரிகள் வீடுக்கு ரைட் பண்ணுவீங்க. அவர் மந்திரியாக தொடருவார், அவர் ஒப்பந்தத்துக்கு வருவார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்புமணி அவர்கள் இதே விஜயபாஸ்கர் பற்றி என்னவெல்லாம் பேசினாருன்னு. ஆனால் கூட்டணி போடும்போது அன்புமணிக்கு பின்னாடி விஜயபாஸ்கர் நிற்கிறாரா இல்லையா ஃபோட்டோவில்? இப்போ நீங்கள் விஜயபாஸ்கர் பற்றி பேசக்கூடாது, இப்போ நடந்த மட்டும் பேசுங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே சமீபத்தில் நடந்தது தானே. அப்போ இது ஓரவஞ்சனையோடு வருமான வரித்துறை நடந்து கொள்கிறது, ஓரவஞ்சனையோடு தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறது. இவங்களுடைய நோக்கம் ஊழலை ஒழிப்பது அல்ல. நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், இவங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலிலே நடக்கிற பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்துவது அல்ல. மாறாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக பாஜக கண்ஜாடை காட்டுகிற இடங்களுக்கு மட்டும் செல்லுகிற இலாக்காவாக வருமான வரித்துறை இருந்தால் என்ன நம்பிக்கை வரும்? பாமகவே இந்த குற்றச்சாட்டை பலமுறை வச்சிருக்கு. இந்த ஆட்சி, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி என்பது தேர்தலை கண்டு பயப்படுகிறது. தேர்தலை வந்து அவங்க குறைந்தபட்சம் மேக்சிமம் எவ்வளோ தள்ளிப்பட முடியுமோ அதை தள்ளிப்படுறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னு. இந்த நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எவ்வளவு தூரம் நமக்கான தொகுதிகளை குறைக்க முடியுமோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு பலர் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தா தேர்தலை நிறுத்துவதற்கான ஒரு வேலையாக கூட இது பயன்படுமோ? ஆர்கேனர்லையும் இப்படி தான் நடந்தது பணப்பட்டுவாடா. அதனால் இதையெல்லாம் பார்க்கும்போது, இந்த 2 வருட வரலாற்றை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு ஐயம் ஏற்படுறது தவிர்க்க முடியாது. அதாவது இடதுசாரிகள் இயக்கம் தூய்மையான ஒரு இயக்கம் என்று பெயரெடுத்தவர்கள் அப்படித்தான் நானும் நினைக்கின்றேன். தூய்மையான இயக்கம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இது போன்ற பண விநியோகம், இது போன்ற புழக்கங்கள் நடைபெறுகின்ற பொழுது இவர்கள் பேசக்கூடிய விதம், நீதிமன்றம் செல்லட்டும், அங்கே தண்டனை கிடைக்கட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இவர்களுடைய கருத்து இது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மீது சாதிய ரீதியான பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால்
நீதிமன்ற தீர்ப்பை இவர்களே எழுதி வைத்துவிட்டு இப்போ ஊடகங்களிலும் வெளியிலும் நான் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இல்லை நான் ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிற வரைக்கும் பண்ணும் என்று சொல்லக்கூடிய இந்த மனோபாவம் எப்படி மத்திய அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்று இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களோ அதே போன்று இடதுசாரிகள், தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நற்பெயரை சிதைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இவர்கள் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லிடுறேன், அப்ப நீங்க புரியும். என் நண்பர் கேட்டார், நான் இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு தான் பேசுறேன். பாஜகவினருடைய யாராவது ஒருவர் வீட்டில் கைப்பற்றப்பட்டதா? நல்ல கேள்வி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவர் வீட்டில் கூட இதுவரையில் இது போன்ற ரைடு நடக்கலை, பணம் கைப்பற்றப்படலை என்பது நானும் அதை ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் தூய்மையான நாங்கள் அரசியல் செய்கிறோம், ஊழலை எந்த இடத்திலும் ஆதரிக்கவும் மாட்டோம், பின்னால் இருந்து காப்பாற்றவும் மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகள் பணம் கைப்பற்றக்கூடிய அந்த திமுகவினுடைய பொருளாளர், திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு பொறுப்பாளர் வீட்டில் யாராவது ஒருவர் வீட்டில் பணம் இருக்கலாமா? அது ஒரு தூய்மையான இயக்கமா? இந்த சந்தேகம், இந்த கேள்வி, இந்த ஒரு மனசாட்சி ஏன் உங்களை குத்தவில்லை? ஏன் இருங்க, நான் கேட்குறேன். இன்றைக்கு பாஜகவை பற்றி இவர் சொன்ன விமர்சனத்தை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய, அது இரண்டாவது மூன்றாவது தலைவராக பார்க்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில், அவருடைய உறவினர் வீட்டில் அவருக்கு இருங்க அப்ப நான் அதை தான் சொல்றேன். அந்த நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனங்கள் வருகின்ற பொழுது, நான் ஒரு திருக்கோவிலில் ஒரு சம்பவம், ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார், ஒரு வீட்டில் அந்த கொலை செய்யப்படுகிறார், அந்த இடத்தில் அந்த சம்பவம் எடுத்தவுடன் இது ஒரு சாதிய வன்முறை, பாட்டாளி மக்கள் கட்சி திட்டமிட்டு, உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க, ஆனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது கூட குற்றச்சாட்டு இல்லை. ஆனா இருங்க, திருப்பியே சொல்றேன். ஆனால் இடதுசாரிகள் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு செல்லட்டும், தண்டனை கிடைக்கட்டும், ஆட்சேபனை இல்லை என்பது ஒரு நிலைப்பாடு. ஆனால் பார்த்த மாத்திரத்தில் பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் துரைமுருகன் மீது திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு குறித்து விளக்கம் கேட்க வேண்டும். இது ஒரு மிக மோசமானது, எங்கள் கூட்டணி திருப்பி சொல்றேன், இதே நிலைப்பாட்டை எல்லா நேரங்களிலும் எடுங்க. நீங்க கேட்குறேங்க, அதிகமான பணம் வரக்கூடிய இயக்கம் பாஜக, அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய கட்சி பாஜக, நான் ஏத்துக்கிறேன். இந்தியாவிலேயே பணக்கார கட்சி மார்க்சிஸ்ட் கட்சின்னு நான் சொல்றேன். உங்களால மறுக்க முடியுமா? இது ஒரு கட்சி இது மாதிரி போகுது. எது போகுது? நீங்க பாருங்க, நான் சொல்ற கருத்து தப்புன்னா திருப்பி போடுங்க. நான் கேக்குறேன், ஒரு இயக்கத்தை விவாதமே எது தனி விவாதம்? கேக்குறேன், எது விவாதம்? இல்ல சார், தேர்தலை தள்ளி வைக்க ஒரு பாஜக கட்சி மீது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதிகமா பணம் வச்சிருக்கீங்கன்ற நான் சொல்றேன். நீங்க மார்க்சிஸ்ட் கட்சி, இந்தியாவிலேயே பணக்கார கட்சி, அதிக பணம் வச்சிருக்க கட்சி, நீங்க அதிக நிதி வசூல் பண்ண கட்சி, அதிக ஒயிட்ல பணம் வச்சிருக்க கட்சி மார்க்சிஸ்ட் நான் சொல்றேன். மறுக்க முடியுமா? அப்போ இருங்க, இல்ல அது தேர்தலை தள்ளி வைக்க திட்டமிடுறாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, நடுநிலையாக நேர்மையா, சாரோட கருத்து தான் என் கருத்தும், என் கருத்து தான் அவரு கருத்தும். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து என்னன்னா, பணத்தை கொண்டு வெற்றியை தீர்மானிக்க கூடாது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அது அந்த பணம் விநியோகம், அதனால் தேர்தல் அதனுடைய முடிவுகள் மாற்றப்படும் என்று சொன்னால் அந்த தேர்தலுக்கு பெயர் தேர்தலே அல்ல. இது என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயத்தில் துரைமுருகன் இன்னைக்கு வந்திருக்க பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தூய்மையான அரசியல் செய்கிறோம் என்று சொல்கிற அடிப்படையில் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் தயவு செய்து சொல்லுங்க. ஆனா தேர்தலை தள்ளி வைக்க திட்டமாங்கிறது நீங்க சொல்ல மாட்டீங்க. தேவையில்லை என்றா அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ற இது உங்களுடைய யூகம், உங்களுடைய கற்பனை. நிறைய கருத்து. அதாவது ஒன்றை நண்பரை ஏத்துக்கிட்டாரு, ஒரு பாஜக காரர் வீட்டுல கூட ரைடு போகலைன்னு. அந்த பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டு இவர் சிபிஎம் பத்தி பேசுறாரு. பாயிண்ட் நம்பர் இருக்கு, நீங்க பேசும்போது நான் தலையில நிறைய கருத்து இல்ல. அதான் ஒண்ணு. ரெண்டாவது,
சிபிஎம்மை பொறுத்தவரையிலையும் சாதாரண மக்கள்கிட்ட அவர் நல்ல வேலைக்கு வெள்ளை பணம்னு சொல்லிட்டாரு, எங்ககிட்ட கருப்பு பணம் இல்லைன்னு. ஆனால் கருப்பு பணத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பொருளாதாரம் இங்கே வேலை செய்யக்கூடாது, பணநாயகம் வரக்கூடாது என பேசுவது எவ்வளவு முரண் என்பதை வாக்காளர்கள் அறிவார்கள். பாமகவுடைய நிலைப்பாடு முரண் பற்றி பற்றி. பார்த்தீங்கன்னா இல்ல, கேரளாவில் இல்ல, தமிழ்நாட்டில் இருங்க, பேசுவாங்க. இருங்க, பழையபடி அப்ப நீங்க இல்ல, பேசக்கூடாது. கேரளாவில் இங்க தமிழ்நாட்டில் பாருங்க, சொல்றேன். நீங்க பேசும்போது நான் தலையில் இது என்ன இல்ல, பண்பாடு ஒரு நிமிஷம், நமக்குள்ள? நேரம். இல்ல, அப்ப அவரே பேச விட. சொல்லு. அடுத்த பாயிண்ட் வந்து நாங்க தெளிவா சொல்றோம், யார் தப்பு பண்ணியிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா விஜயபாஸ்கர் பண்ண அந்த கொடூரமாக, அதுவும் குட்கா அந்த ஊழலை பத்தி, அதுவும் புகையில அதனுடைய கேடை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசினவர் அன்புமணி ஐயா. ஆனா இன்றைக்கு அந்த விஜயபாஸ்கர் பக்கத்துல நின்றுக்கிட்டு கூட்டணி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்க தேர்தலில் நிக்கிறீங்க. நீங்க வந்து விழுமியம் பற்றி, மதிப்புகளை பற்றி எல்லாம் பேசுவதற்கான தகுதி இன்றைக்கு பாமக தலைவர்களுக்கு இல்லை என்பதை தயவு செய்து பாலு மார்க்சிஸ்டுக்கும் உணர இல்லை. வேண்டும். மார்க்சிஸ்டுகளுக்கும் இல்லை, இல்லை. எங்களுக்கு தான் ஏனென்றால் உண்டு, உங்களுக்கு அறவே இல்லை என்பதை தமிழகம் உணரும். துரைமுருகனுக்கு உங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் எத்தகைய துரைமுருகனுக்கு நாடு இருக்கும். சிரிப்பா சிரிக்குது உங்களை கேவலமா நிலைப்பாடு. சிரிக்குது உங்களை பார்த்து. ஏன்னா அசிங்கமா துரைமுருகனை பொறுத்த சிரிக்குது, கேவலம். அசிங்கமா சிரிக்குது. இல்ல, விஜயபாஸ்கர் பக்கத்துல இந்த வாதம் வச்சுக்கிட்டு நீண்டு கொண்டே ஒப்பந்தம் போட்ட இல்ல, நன்றி, அன்புமணியை பற்றி. நன்றி. இந்த வாதம் நீண்டு கொண்டே தான் செல்லும். இதுக்கு கண்டிப்பா நேரம் போதாது. இன்றைய காலை நிகழ்ச்சியில் இந்த பொருள் குறித்து, இந்த நிகழ்வு குறித்து பல்வேறு விஷயங்களை நினைவுபடுத்தி ரெண்டு பேருமே பேசியிருக்கீங்க. ரெண்டு பேருமே பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு அவரவர் தரப்புல நினைவுபடுத்தியிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். இன்றைய அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.